அன்பின் ஆண்டவரே, வாழ்வில் நாங்கள் கடந்து வரும் பகுதிகள் எங்களை ஒரு நாள் உம்மண்டை கொண்டு வந்து நிறுத்தும் என்கிற தைரியத்தோடு எங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் உம்மிடத்தில் தீர்வு உண்டு என்பதை அறிந்து கொண்டு போராடி கடந்து வரும் பலனை தாரும், கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். வாசிக்க கேட்ட லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் துவங்கி 17ஆம் வசனம் உள்ள பகுதிகள் இன்னைக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். நிமிரக்கூடாத ஒரு கூனி என்கிற ஒரு அம்மா, 18 வருஷம் நிமிரக்கூடாத கூனி, பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு அம்மா. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஏன் அற்புதம் நடந்தது, அதுதான் முக்கியம். ஏன் அற்புதம் நடந்தது? இந்த அம்மாவுக்கு வந்த வியாதி இடவழியில் வந்துச்சா, முதல்ல இருந்து இருந்துச்சா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சிந்திச்சோன்னா இடைக்காலத்தில் வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எத்தனை வருஷம் சொல்லுங்க? 18 வருஷம். புரியுதா? 18 வருஷம். அதனால் இடைக்காலத்தில் தான் வந்திருக்கும் போல தெரியுது. இது ஒரு ஆவியால் வந்திருக்கு. இந்த அம்மாவுடைய சரீர பலவீனம் அல்ல. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசு பிடித்து, அந்த பிசாசு இந்த அம்மாவை என்ன ஆக்கியிருக்கு? கூனி ஆக்கிட்டு, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாத ஒரு கூனியாக மாறியிருக்கு. புரியுதா? இந்த அம்மாவுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய அப்படின்னு கொடுத்துருக்கு. 16ஆம் வசனத்தில் இருக்கு. ஆபிரகாமின் குமாரத்தி. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல ஆபிரகாம் வருது. ஒன்று லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையினுடைய பேர் என்ன சொன்னார்? சத்தமே வரமாட்டை. இன்று முதல் இவன் யாருக்கு குமாரனா இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு என்னதான் எழுதியிருக்காங்கன்னா, இவங்க அப்பா பேர் ஆபிரகாம்னு கொடுத்த மாதிரி தெரியல, இவ ஒரு தேவனுடைய பிள்ளை என்று எழுதியிருக்காங்க. ஆபிரகாமு குமாரனா என்ன தெரியுமா? மனம் திரும்பினவள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவள்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் அப்படி தான் சொல்கிறாங்க. சகையு பாவமே இல்லாமல், ஒரு பாவமும் வேண்டாம், எனக்கு பாவத்தினால் சம்பாதித்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால தான் ஆண்டவர் அவனுக்கு அப்படி ஒரு பெயர் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க, ஆபிரகாமின் குமாரன் என்று. இந்த அம்மாவும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை 100% விசுவாசித்தாள், ஏற்றுக்கொண்டாள் என்று ஒரு விளக்கம் சொல்லுகிறது. ஆதலால் இவளை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆண்டவரோடு வாழுகிறார் என்றே வைத்துக் கொள்வோம். இவளுக்கு பிசாசு பிடிக்கலாமா? சத்தமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்கள பிசாசு பிடிக்கலாமா? ரட்சிக்கப்பட்டவங்கள பிசாசு பிடிக்கலாமா? கேட்கறதுக்கு பதிலே வரமாட்டேங்கப்பா. பைபிளை படித்தா தானே நிறைய பிரச்சனை வரும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேய் பிடிக்கலாமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், இல்லை, பிடிக்கக்கூடாது. அதுதான் நம்ம எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பு வரைக்கும் இந்த உலகத்தில் பிசாசு நிறைய பேர் என்ன செய்யிருக்கான்? அட்டாக் பண்ணியிருக்கான். ரட்சிக்கப்பட்டவங்கள பிசாசு பிடிக்கலாமான்னா இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரார். அவரை விரட்டி விட்டுட்டு அவன் உட்கார்றது அவ்வளவு லேசான வேலை கிடையாது. புரிஞ்சுட்டா? அதனால பிடிக்கிறது கஷ்டம். உயிர் தெழுறதுக்கு முன்னால் பிசாசு சிலர் என்ன செய்யிருக்கான்? அட்டாக் பண்ணியிருக்கான். அதை ரொம்ப நம்ம பார்க்குறோம். சரிதானா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யோபுன்னு ஒருத்தர் இருந்தான். யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 1வது வசனத்தை வாசி. அவனுக்கு கொடுக்குற சில டைட்டில்ஸை பாருங்கள்.
நல்லா நிறுத்தணும். ஆண்டவர் அவனை குறித்து கொடுக்கிற சர்டிஃபிகேட்டை பாருங்க. ஆண்டவர் ஒருத்தனை கொடுத்து கொடுக்குற சர்டிஃபிகேட், அதில் 8ஆம் வசனத்தில் தான் சர்டிஃபிகேட் கொடுக்காரு. 1ஆம் வசனத்துலையும் இதே தான் இருக்குது, 8ஆம் வசனத்தில் அதே தான் இருக்குது. உத்தமனும் சன்மார்க்கனும், அதான் வார்த்தை. அங்கே ரொம்ப இருக்கிற வார்த்தையெல்லாம் அழுத்தமான வார்த்தைன்னு தெரியுமா? தேவனுக்கு பயந்து அப்படின்னா பாவத்தை விட்டு விலகினவன். நீதிமொழியில் 8:13 சொல்லுதுல என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும், பாவத்தை வெறுப்பது. பாவத்தை செய்துட்டு மன்னிப்பு கேட்கிறவன் இல்லை, பாவத்தையே வெறுக்கிறவன் யோபு. பாவம்னு சொன்னாலே சீன்னு தள்ளுறவன், எனக்கு பாவமே வேண்டாம், நான் வாழ வேண்டியவன். நான் யார்? இவன் ஆபிரகாம் காலத்தில் இருந்தவன், ஆபிரகாம் ஒட்டி காலத்தில் இருந்தவன். இவன் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னால் இருந்தவர். யோபு வந்து நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னால் இருந்தவர், தேவனுக்கு பயந்தவன். அதுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார், யார் சொல்லுங்க பார்ப்போம்? தேவனோடு நடந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம், அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லியிருக்கோம். சூப்பர். யாருக்கா? ஏனோக். ஏனோக் என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தார். இன்னொரு ஆள் இருந்தார், யார் சொல்லுங்க பார்ப்போம்? தேவனோடு நடந்தார் அப்படின்னு சொல்லி. நோவா. யாரு? நோவா. அந்த காலத்திலையும் ஆண்டவரோட வாழ்க்கையை, ஆண்டவரோட வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். அவர்களை உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் இருந்தான். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா யோசிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் டெவில் போராட்டம் தேவ அனுமதியோடு நம்ம வீட்டுக்கு வரலாம். இப்போ பிஐ கேட்குறான், பிசாசு போய் கேட்குறான், நீர் அவன் வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறீர்னு 10ஆம் வசனத்தில் கேட்குறான். நீர் எனக்கு அனுமதி கொடுன்றான். அனுமதி கொடுத்த உடனே உள்ளே போயிட்டான். என்ன? அனுமதி கொடுத்த உடனே பிள்ளைகளை கொண்டா, மனைவியை எதிரியாக மாற்றினா, அடுத்து வியாதியை கொடுத்தான். புரியுதா? எப்போ மனைவி இன்னைக்கு எனக்கு மத்தியானம் ஒரு அண்ணன் என்னை தேடி வரும்போது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட கவுன்சிலிங்கில் உட்கார்ந்துருந்தார். அப்போ நான் அவருக்கு இந்த பகுதியை தான் விளக்குனேன். தம்பி இங்கே வா, 10 குழந்தைகளை பெற்றான், அவன் பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. பேய் போகிற வரைக்கும் யோபுவையும் அவன் மனைவியை என்ன செய்ய முடியல, குறை சொல்ல முடியல, ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. ஆனால் பேய் என்னைக்கு உள்ளே போச்சோ அன்னைக்கு யோபுக்கும் அவன் மனைவிக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை வந்துருச்சு. புரிஞ்சுட்டா? பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் யாரை சோகமாக்கினார்? யோபு சோகமாக்கினார். மறுபடியும் அதே மனைவிட்ட எத்தனை பிள்ளையை பெற்றான்? சத்தமே வரமாட்டேங்கி. அதே மனைவிட்ட அவன் எத்தனை பிள்ளையை பெற்றான்? 10 பிள்ளை தான். புரிதா? 10 பிள்ளையை பெற்றான். புரிதா? அவங்க பூமியில் எப்படி இருந்தாங்க? சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளாக இருந்தாங்க. புரிஞ்சுக்கிட்டா? ஆனால் யார் வெளியே போயிட்டா? பேய் வெளியே போயிட்டான். ஒரு காலம் பாதுகாத்து வச்சிருந்தாரு, பேய் தொடலை. அடுத்து பேயை ஜெயித்தான், பேய் தொடலை. யோபுட்ட 2 சம்பவம் நடந்துச்சு. ஒரு காலம் பேய் தொடாமல் வேலி எடுத்து வச்சிருந்தார், நீதிமானாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணார்? பேய் கையில் கொடுத்தாரு. பேய் என்ன செய்யிட்டான்? ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதுனால பேய் பக்கத்தில் போக முடியல. ஆண்டவருடைய கிருபை இதுதான். உலகத்தில் பேய் எப்போ நம்மளை வந்து தொட அனுமதிப்பார்னா அவனை நம்ம காலி பண்ணணும். அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவாய்ன்னு எழுதியிருக்கிறார். யாரை கால்களின் கீழே நசுக்கணும்? சாத்தானை. ஏன்? அவன் தான் நமக்கு போராடுறவன். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா சபையிலும் என்ன சொல்லியிருக்கு? ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள்னு எழுதலை. என்ன எழுதி வச்சிருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன். என்ன சொல்லியிருக்கு? சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். உலகத்தில் 3 காரியத்தை ஜெயிக்கணும்: உலகம், பிசாசு, மாமிசம். இந்த 3ஐயும் ஜெயிச்சு வெற்றி பெறணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன? உலகம், பிசாசு, மாமிசம், இந்த 3ஐயும் வெற்றி பெறணும். அதனால இந்த 3 நம்மோட போராடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த 3 நம்மோட போராடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த 3ம் போராடும் போது என்ன? சாத்தான் எப்படி போராடுவான் அப்படின்னா, பாவம் செய்ய வைக்க போராடுவான், சரீரத்தை தூண்டுவான், பசியை தூண்டுவான்,
லூக்கா 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கலாம். ஆண்டவரே ரொம்ப பசியாக இருக்கிறீர், என்ன செய்யும்? கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். முதல்ல சரீரத்தை தூண்டுவான், சரீரத்தை தூண்டுவான். நல்லா படிச்சுக்கோங்க, சரீரத்தை தான் முதல்ல அவன் கை வைப்பான். என்ன, அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது என்ன எழுதுறாரு அப்படின்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. முதல்ல எங்கே தான் போராட்டம் வரும்? மாம்சம், இரத்தம். அடுத்து துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு. துரைத்தனம் என்னது? கூட பிறந்தவன், என்ன, கூட பிறந்தவன், தொல்லை பிடிச்சவன், சபை யாரு, என்ன, பூமியில் வாழ்கிற மக்களால் பிரச்சனை வரும். அடுத்து அதிகாரம், அதிகாரம், அரசாங்கம். அடுத்து இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பிரபஞ்சத்தில் சில அந்தகார லோகாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனோட. அடுத்து வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இது எல்லாத்தையும் தாண்டி தாகணும். பிசாசோட எதுக்காம ஊழியமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறவனுக்கு எதிரி யாரு? இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறவனுக்கு எதிரி யாரு? இன்னும் சத்தமே வர மாட்டேங்குது. பிசாசு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன், 7ஆம் வசனம் நினைக்கிறேன், என்ன, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். எதிராளி யார் தான்? பிசாசு. பிசாசு. அப்ப போராடுவான், போராடாம இருக்க மாட்டான். எப்படிலாம் போராடுவான்? டைரக்டா வந்து போராடுவான், இல்லைன்னா மனிதன் உள்ள போராடுவான். மனிதனுக்குள்ள பேய் உட்கார்ந்து நமக்கு உரமா போராடுவான். மனிதருக்குள்ள இன்னைக்கு நிறைய பேய் இருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யூதாசை பார்த்து சொன்னார், உங்களில் ஒருவன் சொல்லுங்க பிசாசா இருக்கிறான்னு சொன்னார். ஏன்னா பேய் அவனுக்குள்ள பூந்துட்டு. அதனால அவர் மனித இடத்துல வைக்கல. எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். என்ன, பிசாசு பிடிச்சவன் ஆடுனாதான் பேயின்னு நினைக்காதீங்க. என்ன, என்ன, ஆடுனாதான் பேயின்னு நினைக்காங்க. ஆடாத பேய் தான் கொடுமையான பேய். உலகத்திலே மனம் திரும்பாம இஷ்டப்படி சண்டை போடுறவன் தான் கொடுமையான பேய். பேய் பிடிச்சவன் தான் இந்த ஆட்டம் ஆடுவான். என்ன, ஒன்றே படிச்சுக்கோங்க, ரொம்ப 6000 7000 பிடிச்சிட்டுனா எங்கே கொண்டு வைக்கணும்? கல்ற தோட்டத்தில் கம்பியால் கட்டி வைக்கணும். அதான் பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பேரை கம்பியால் கட்டி வச்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பேரை கம்பியால் கட்டி வச்சிருக்கு. போய் தள்ள கை வச்சு பாருங்க, பேய் கிடந்து ஆடும். ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்பீர்களானால், நமக்கு இந்த போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. யார்கிட்ட பேய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. யார்கிட்டையும் பேய் இருக்கும். பேய் பிடிச்சவன் எவன் கண்டுபிடிக்கிறது இப்போ பெரிய பிரச்சனை. அதான் உண்மை, புரியுதா? அப்படி ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். போராட்டம் நமக்கு அதிகரிக்கும். ஆனால் இந்த போராட்டத்தில் இந்த அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல காரியங்கள் இருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த அம்மாவை அந்த பேய் என்ன பண்ணிட்டு நிமிரக்கூடாத கூனியா மாத்திட்டு. ஸோ ஒரு டெவில் இன்னொருத்தருடைய முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு மாறிட்டு அன்றன்றாட வேலைகளை செய்யக்கூட அந்த அம்மாவால் ஒரு வேளை முடியுமானா முடியாது. முடக்கி போடப்பட்டுட்டு. நம்முடைய எதெல்லாம் முடக்கி போடுது? மொட்டை லெட்டர் முடக்கி போட்டுரும். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. செயல்படவே முடியாது. சில வேர்ட்ஸ் அதை படித்து பார்த்தா நம்ம கூட கடவுள் இருக்காரா அப்படின்னே யோசிக்க வேண்டியிருக்கு. நம்மளை முடக்கி போட்டுரும். ஒரு வார்த்தை நம்மளை என்ன செய்யறோம்? முடக்கி போட்டுரும், செயல்பட விடாம ஆக்கிரும். ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தையினால சூசைடு பண்ணவங்க உலகத்தில் அதிகமான பேர். செயல்படாமல் ஆக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை செயல்படாமல் ஆக்கிறதுக்கு வாய் ஒரு காரணம். அதனால தான் யாக்கோபு சொன்னான், உன் வாய் எப்படி இருக்கு அப்படின்னு எழுதுனான். நல்ல கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களெல்லாம் குறித்து படிச்சுக்கோங்க. வாய் எப்படி இருக்குன்னு முதல்ல படிச்சுக்கோங்க. வாசிங்க பார்ப்போம். வாய் எப்படி இருக்கு? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்காங்க. செயல்பட விடாத வாய் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? செயல்பட விடாத வாய். கோயிலில் வந்து வாயே அடக்கலைன்னா அவன் சரீரம் அடங்கவே அடங்காது தான் பைபிளில் இருக்கு. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னது பெருமையானவர்களை பேசும்? நாங்கள் 40 வருஷம் இந்த சர்ச்சில் இருக்கோமா, ஆனால் மனம் திரும்பி இருக்க மாட்டான், ரட்சிக்கப்பட்டிருக்கவும் மாட்டான். நீ 40 வருஷம் சர்ச்சில் இருந்து எதுக்கு? முதல்ல மனம் திரும்பு. ரட்சிக்கப்படுகிறவர்களை சர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்ட. சபைன்னா என்னது? ரட்சிக்கப்படுறவன் கூடுற இடம். உன் நாவு பெருமையானதை பேசும். ஏன் நாவு எப்படிப்பட்டது? சத்தம் போட்டு சொல்லுங்க.
நெருப்பு பெரிய காட்டை கொளுத்து விடும். என்னதுங்க? நாவு எப்படிப்பட்டதா? சத்தமே வர மாட்டேங்கி. நான் இங்க இருந்து போன் போட்டு அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஆள் வருவான்பா. பக்கத்து வீட்டுக்காரன் தெரியாது இந்த நாய்களுக்கு. நான் எத்தனை பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊழியத்தில் தெரியுமா? அநீதி நிறைந்த உலகம். வேதத்தை படிங்க. நம்முடைய அவயங்களில் நாணவானது உன் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை உன் சரீரத்தை கரைப்படுத்தி விடும். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீ எங்கேயாவது ஒரு மொடவனா உட்கார்ந்துருப்ப, இல்ல மெண்டலா ரோட்ல அழுவ. ஜாக்கிரதையா ஊழியக்காரன் சொல்றேன். அதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. உன் ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடும். பைபிளை மாற்ற முடியாது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். அது எதுக்கு தான் வரும்? கடைசியில் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நல்ல பைபிளை படிச்சு. ஒரு பெரிய யானையை அடக்கிடலாம், மதம் பிடிச்ச யானையை அடக்கிடலாம், என்ன ஒரு கரடியை அடக்கிடலாம், ஒரு சிங்கத்தை அடக்கிடலாம், ஒரு பெரிய ராஜ நாகத்தை அடக்கிடலாம். ஆனால் வாசிங்க, மனுஷ சோபத்தால் அடக்கப்பட்டது உண்டு. ஹலோ, யானை அடக்கிடலாம், மதம் பிடிச்ச யானையை அடக்கிடலாம், பெருமைகளை பேசுறவனுடைய நாவை அடக்கவே முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை வந்துட்டா நீ கடவுளை எதுக்க, மனுஷனை எதுக்கல, செயல்பட விடாம ஆக்கிறோம். என் நாவே என் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நாசம் பண்ணிரும். வாசிங்க. அடுத்து என்னது? சாவுக்கு ஏதுவான விஷம். அதை எடுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளத்தையும் வாசிக்க சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை நல்ல பாம்பு கொத்தின மாதிரி கொத்திட்டுன்னா, என்னை இப்படி பேசிட்டான் அப்படின்னு மறித்தவங்க இருக்காங்க, வீட்டை விட்டு வெளிவராதவங்க இருக்காங்க, புருஷனை திரும்பி பார்க்காதவங்க இருக்காங்க, பிள்ளையை எட்டி பார்க்காதவங்க இருக்காங்க, முதியோர் மடத்துல போய் உட்கார்ந்து அவன் என் பிள்ளையா இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஏன் தெரியுமா? விஷம் நிறைந்த வார்த்தைகள் மனிதனை முடக்கிவிடும். ஆனால் எல்லாரையும் முடக்க முடியாது. இந்த அம்மா யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி. முடக்கிட்டவள. எதனால முடங்குச்சு தெரியாது. பிசாசு வியாதியை கொடுத்து முடக்குச்சு. அந்த அம்மா பார்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? உள்ளதை சொல்லணும். சாத்தமே வர மாட்டேங்கி. நம்மளோட நல்லவங்க தான் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, நம்மளோட மோசமானவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அம்மா இதே மாதிரி நடக்க முடியாமல் வந்து நம்ம சர்ச்சில் இப்படி வாசலில் வந்து உட்கார்துன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளதை சொல்லணும். பஸ்ஸில் ஏறுதுன்னு வைங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் சரி பஸ்ஸில் ஏறுது என்ன சொல்லுவோம்? உள்ளதை சொல்லணும், பொய் சொல்லாமல் சொல்லணும். நம்ம யாராவது கையை பிடிச்சி குனிஞ்சி ஏக்கா வாங்க நான் உன்னுங்களை தெருவிருந்து கூப்பிட்டு போகிறேன், நான் என்ன செய்கிறேன்? ஐயாட்ட அப்போ வாங்கி வாயில் குனிஞ்சி தாரேன், நீங்கள் என்ன செய்யுங்க உறிஞ்சி கொடுங்கன்னு சொல்லுமா? இந்த வயசில் உனக்கு தான் ஒன்றும் நடக்க முடியலையே, வீட்டுக்களை கடக்க வேண்டியதானே, இதைத்தான் சொல்லுவோமே தவிர. எனக்கு என்ன பிடிச்சது தெரியுமா? இவ்வளவு செயல்படாத நிலைமையிலும் சர்ச்சை அந்த அம்மா விடலைங்க. சர்ச்சை விடலைங்க.
என்ன 10ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த அம்மா இப்ப எங்க இருக்கு? ஜெபாலயத்தில் உட்கார்ந்துருக்கு. யாரையும் பார்க்க முடியாது. எப்படி உட்கார்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. குனிஞ்சி உட்கார்ந்து எப்படி இருக்கும்? உள்ளதை சொல்லணும். குறுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? இப்படி ஆயிடுச்சு. இப்படி இந்த அம்மா எப்படி உட்காரும்? சேரில் உட்காருனாலும் ஓரளவு என்ன செய்யலாம்? உட்காரலாம். அப்பவுமே இப்படி தான் இருக்கணும், குடிஞ்சே தான் இருக்கணும். கீழே உட்காரணும் என்ன பாடுபட்டுருக்கோம்? ஒரு ஆள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். உட்கார வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நினச்சிக்கோங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் எதை விட மாட்டேன்? ஆலயத்தை விட மாட்டேன். கடவுளை தேடுவதை நிறுத்த மாட்டேன். கூனி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். எவ்வளவோ ஏற்றி வாங்கியிருக்கேன் நான் என் ஊழியத்தில். நான் பார்க்காத மொட்டை லெட்டர் கிடையாது. ஆனால் இவ்வளவு அசிங்கமான மொட்டை லெட்டர் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை ஒருத்தன்னு திருட முடியாது. ஏன்னா அது இயேசு எனக்கு கொடுத்தது. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னுடைய சமாதானம் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அந்த சமாதானம் எப்படி வருதுன்னு சொல்றாரு பார்த்துக்கோங்க. உலகத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு மொட்டை லெட்டர் வரும். கொன்னே விடுவேன். நீ மொட்டை லெட்டர் எடுத்துறவன் மனம் திரும்புற வரைக்கும் உனக்கு சாக்குதான். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். அந்த ரங்கத்தில் வர்றது வெளியே வரும். என் உயிர் போற வரைக்கும் அழுவேனா? நான் செய்கிறது ஊழியம். செயல்பட விடாம எங்களை ஆக்கணும்னு நினைச்சியா? அது நடக்காது. ஊழியம் செய்யறவங்க ஊழியத்திலும் அப்படின்னு தான் பைபிள் இருக்கு. ஊழியக்காரனா தான் இருக்க முடியும். இப்ப யோசிங்க, நம்ம எந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கு. ஆனா எதை விடல? ஆலயத்தை விடல. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5 அதிகாரத்தில் சொல்றாருல, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுடைய இருதயம் வாழும். என்னை தேடுடைய இருதயம் வாழும். அவங்க ஹார்ட்டை வாழ வைப்பார் ஆண்டவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை தேடி வருவது விளையாட்டானதல்ல. ஒருவேளை நக்கல் அடிச்சிருப்பாங்க, கிண்டல் அடிச்சிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த அம்மாவை யாரும் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, நீ கோயிலுக்கு போகவே வேண்டாம், சொன்னா கேளு, எல்லாரும் திட்டுறாங்க. எப்படி கோயிலுக்கு போற? இது இப்போ இதை வச்சுட்டு ஏன் போகணும்? வீட்டுக்குள்ள படு. கடவுள் தான் உன்னை என்ன செய்யிட்டார? நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, ஆண்டவருக்குள்ள இருக்கா. கடவுள் தான் உன்னை பேய் கையில கொடுத்துட்டார, நீ ஏன் கோயிலுக்கு போன? இப்படிலாம் வசப்பாடி இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்குள் இருந்த சந்தோஷத்தை யாரால் எடுக்க முடியல. என்ன நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? சங்கீதம் 51 சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவங்களால இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. என்ன யோவா 4 அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, நீ யாரு? நீ வந்து நடத்த கெட்டவா, எங்களோட தண்ணி எடுக்கவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அவட்ட வந்து அவளை பற்றி பேசின உடனே அவ நேர குடத்தை எங்கே வச்சுட்டு போயிட்டா? கிணத்தாங்கரில் வச்சுட்டு தன்னை வெறுத்த தன்னை நடத்த கெட்டவான்னு சொன்ன, தன்னை மனைவி கணவன்கிற உறவே கொடுக்காத ஒரு 5 புருஷர் இந்த ஊருக்குள்ள போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். அது வரைக்கும் அவள் அவமானமும் நிந்தையும் அவளை தொடர்ந்தது. ஆனால்
ரட்சிக்கப்பட்ட உடனே அவளுக்குள்ள இருந்த அவமானமும் நிந்தையும் வெளியே போய் சொன்னா, ஐயா எனக்கு என்னை தேடி ஒருவர் வந்தார், கிணத்தாங்கரையில் இருக்கிறார், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். இதான் ரட்சிப்பு. இதான் ரட்சிப்பு. அவமானத்தையும் நிந்தையும் தூக்கி எறிய வைப்பதுதான் ரட்சிப்பு. மனம் திரும்புதல் என்பது எளிதானதல்ல. யோசிப்போம். அவமானப்படுத்துவதும் நிந்தையை அடைய பண்ணுவதும் பிசாசுனுடைய வேலை. இப்ப அந்த அம்மா கோயிலுக்கு தினம் வர ஆரம்பிச்சிட்டால, ஜெபாலயத்துக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டா. இப்ப அன்னைக்கு விசேஷமா ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? சத்தமோடு சொல்லணும். நடத்திக்கிட்டு இருந்தவங்க யாரும் அவளை பற்றி கவலையே படலை. அந்த அம்மாவா அது வரும், அது வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. கழுத்தில் செயின், கையில் 4 பிரைஸ்லெட்டு, சொல்லுங்க, ஒரு காஞ்சிபுரம் சேலை அல்லது பட்டு வேட்டி, அதை போட்டு கோயிலுக்கு வந்தா நீங்கள் அதானே விரும்புகிறோம். அதானே விரும்புகிறோம். இந்த அம்மாவை யாராவது கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கல? கவனிச்சிருப்பாமா? இந்த சத்தம் வர மாட்டேங்குது. யாராவது சேர் கொடுத்துருப்பாங்களா? உட்கார்ந்துருப்பாங்களா? கொஞ்சம் யோசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வசனத்தை வாசிங்க. எங்களுக்கு இருக்கிற சோதனையை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்ன எழுதுறாரு அங்க? ரொம்ப நிறுத்தி படிக்கணும், கடக்க புடக்குன்னு ஓடப்படாது. மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய அவர் மகிமையுள்ள கர்த்தர், அவருடைய சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் இந்த ஜெபக்குமார ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நான் தகுதியே கிடையாது. ஏன்னா அவர் மகிமை உள்ளவர். மகிமை உள்ளவர் என்ன அர்த்தம்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், குற்றமே இல்லாதவர், பாவமே இல்லாதவர். அதான் எனக்கு சொல்லப்படுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன்னா நீங்க ஆடிடுவீங்க. இப்போ நல்ல சுத்தமான தண்ணி உங்ககிட்ட இருக்கு. சுத்தமான தண்ணி. நீங்க மகிமை உள்ளவருக்கு விளக்கம் நிறைய பேருக்கு தெரியுது. சுத்தமான தண்ணி, ரொம்ப அழகா தேங்காய் தண்ணி மாதிரி டேஸ்டா இருக்கும். ஒரு அரை கிளாஸ் கடல் தண்ணி இருக்கு. இது உங்ககிட்ட நிறைய இருக்கு. இப்ப கடல் தண்ணியை இந்த நல்ல தண்ணி மாத்துமா? நல்ல தண்ணியை கடல் தண்ணி கெட வைக்குமா? பேசமா. நான் மகிமை உள்ளவருக்கு விளக்கம் சொல்லணும். நீங்க மகிமை உள்ளவர்னு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மோசமானவன், கடல் தண்ணிமானவன், புரிஞ்சுக்கிட்டா? ஆனா ஆண்டவர் யார்? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர். அவர் எனக்குள்ள ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்படும் போது எனக்குள் இருக்கிற தண்ணி என்ன ஆயிரும்? சத்தமே வரமாட்டேங்கி. அந்த நல்ல தண்ணியை போல மாறிடும். அவ்வளவு மகிமை உள்ளவர் அவர். யோசிங்க, வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாரு? விசுவாசத்தை. எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. எனக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஒரு போதகர்கிட்ட விசுவாசம் இருக்கணும். ஆனா என்ன இருக்கக்கூடாது? சத்தம் முடிச்சுங்க. தப்ப தப்புன்னு சொல்லணும், சரியா? அவன் தான் போதகர். பட்சபாதம் இருக்கவே கூடாது. தப்புனா தப்பு தான். பைபிள் படி தப்புனா 100க்கு 100 தப்பு தான். அதுல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. அதை பண்ணினாலே போதகம் சரி கிடையாது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? உன் பார்வை சரியா இருக்கணும். முதல்ல பட்சபாதம் இருக்கக்கூடாது. அந்த பட்சபாதம் உன் பார்வையில் இருக்கக்கூடாதுங்க. இப்ப 2 பேர் கோயிலுக்கு வராங்க. ஒன்னு யாரு? பணக்காரன், நல்ல காஞ்சிபுரம் சேலை, பட்டு வேட்டி, அல்லது நம்ம பாஷையில் சொல்லப்போனா கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு வரான் ஒருத்தன். என்ன
ஒன்று எப்படி வருது? கந்தையான துணி. என்ன துணி? கந்தையான துணியை உட்காந்துட்டு வந்து கோயிலுக்கு வரான். இப்போ நான் பட்டு வேட்டிக்காரனை கூப்பிட்டு, ஐயா வாங்கய்யா, மணித்துறனே நான் சேர் எடுத்து போடுங்க ஐயா, அதில் உட்காரட்டுன்னு சொன்னால் நான் நாசமாக போயிடுவேன்னு பைபிள் எழுதி வச்சிருக்கு. நான் சொல்கிறது புரியலையோ? இப்போ போதகர்லாம் எப்படி தான் பார்க்காங்க? நம்மளும் அவர் எட்டியே பார்க்கல, நீ யார் வந்தால் எங்களுக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ யாரா வருதுங்க? எத்தனை வருஷமும் கோயிலுக்கு வா. நான் இன்னைக்கு வேதத்தை உட்காந்து ஜோம் பண்ணிட்டு காலையில் ஜோம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உட்காந்து நான் ஜோம் பண்ணிட்டு ஏன்டா ஆண்டவர் கேட்டார், இந்த கோயிலில் நான் இருக்கேன்டா, நான் வந்து ஒருத்தனை இந்த கோயிலுக்கு இந்துக்காரன் இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டான், நாளை காலையில் சபையாராக மாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஆள் உனக்கு யாருன்னு என்கிட்ட கேட்டார். நான் அப்படி தரிசனத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பாடி, அந்த பாடி ஆண்டவருடைய பாடி. இப்போ அந்த ஆள் யாருன்னு ஏன்ட்ட சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 12 எடுத்து படினார். அரண்டுட்டேன் நான் அந்த தரிசனத்தை பார்த்து. அப்படி காமிச்சாரு. இப்போ அவனை என் சரீரத்தில் யாரா மாத்துறேன்? அவயவமா மாத்துறேன். இப்போ என் கண்ணு, நான் 30 வருஷமா இந்த சரீரத்தில் இருக்கிறேன், நான் சீனியர்னு சொல்லுமா? இந்த சத்தமே வரமாட்டேங்குது. நான் உங்களுக்கு புத்தி போடுறதுக்கு தான் இந்த பகுதி இன்னைக்கு தந்திருக்கேன். ஏங்க இந்த கை சொல்லுது, நான் 40, இவனுக்கு வயசு 64 வயசு, 64 வயசு நான் அந்த கையில் இருக்கிறேன், அதனால் நான் சரீரத்தில் சீனியர்னு சொல்லுமா? நோ. நேத்து வந்து ஒருத்தன் சேர்ந்தாலும் அவன் யார் தான்? கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம். ஜூனியர் சீனியர்லாம் நீ வச்சுக்கிட்டது. நீ நேத்து வந்தவா அப்படிலாம் பேசாத. வேதத்தை படி. சபையில ஒருத்த வந்து சேர்ந்தவன் யார் தெரியுமா? அவயவம், உறுப்பினர் கிடையாது. பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது கூட இத்தனை வருஷம் இருந்து சபையில தெரியல. நம்ம கிறிஸ்தவன் சொல்லிட்டு நோட்டு வழியா பைபிளை படிக்க மாட்டேங்கும். இங்க பார்வை மாறணுங்க, எல்லாருடைய பார்வையை மாறணும். அவன் நேத்து வந்தவன் சொல்ற சோழி எங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீ தான் காணாம போயிருவ. சொல்றான் நீ காணாம போயிருவா சபையை விட்டு சொல்லிட்டேன். நான் அதிகமா ஜெபம் பண்ணி உட்கார்ந்து இப்போ ஒரு வாரமா ரொம்ப அழுகிறேன். ஆண்டவர்ட்ட என்னோட பேசும் ஆண்டவரே அப்படின்னு. திரும்ப திரும்ப சொல்றேன், வேதத்தை ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய காலத்துக்குள்ள இருக்கிறோம். பைபிள்ல வேதத்துல சபையில யாரும் சீனியர் ஜூனியரே கிடையாது. ஆபீஸ்ல இருக்கலாம், அது வேலை. வேதத்தை படிக்க மாட்டேங்குங்க. பணக்காரன் ஏழை எங்க கிடையாது? சர்ச்சில் கிடையாது. சர்ச்சில் கிடையவே கிடையாது. அதை தான் அவளை எழுதுறார். சமத்துவம், சமத்துவம். இப்ப இந்த அம்மாவை இப்படி சமத்துவமா நடத்திருப்பாங்களா? சத்தம் வர மாட்டேங்குது. நடத்தல. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. இத்தனை வருஷம் வந்துட்டு யாரையும் பார்க்கல. குனிஞ்ச தலையோட வந்தா, குனிஞ்ச தலையோட போனா. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. எல்லாரும் ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரசங்கம் பண்ண என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஏறாரு. ஏறின உடனே பார்க்கிறாரு, என்னடா ஒரு அம்மா நம்மளை பார்க்காம உட்கார்ந்து இருக்க, நம்மளை தேடி வந்திருக்கு, ஆனா நம்மளை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியலையே. நான் இன்னைக்கு பார்த்து சந்தோஷப்பட்டது என்ன தெரியுமா? எல்லாரும் முகமும் தலையை உயர்த்தி இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தலை குனிந்து தரையை ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவால் யாரை பார்க்க முடியல? இயேசுவை. உன்னால தலை குனிவை ஏற்படுத்தியிருக்கானா? உன் வாழ்க்கையில தலை நிமிர முடியாதபடி தலை குனி ஏற்படுத்தியிருக்கானா? இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா சொல்றேன்.
தலை நிமிர்ந்து படுக்க பண்ண ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கம் கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் வரும். இதே சபையில் நின்று நான் சொல்லுவேன், இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கம் வராதுன்னு பைபிள் எழுதல, இவெல்லாம் ஐயர்வலா நீ சொல்லலாம், ஆனால் வரும். அந்த அம்மாவை அந்த அளவு கேவலப்படுத்திருப்பாங்க. குனிஞ்சு நிற்கிறா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் இதை படுத்து கிடந்து கற்பனை பண்ணேன், பயங்கரமா இருக்குடா. இப்படி பார்க்கிறா ஆண்டவர், எல்லாரும் அப்படி உற்று பார்க்கிறாரு. இல்லடா, எல்லாரும் நம்மளை எட்டி பார்க்காங்க, ஒரு அம்மாவுடைய முகம் நமக்கு தெரியல, முதுகும் தெரிய மாட்டேங்கி, குனிஞ்சு இருக்கு. எல்லாரும் நிமிர்ந்து இருக்காங்க, இந்த அம்மா மட்டும் குனிந்து இருக்கிறது. என்ன பண்ணாரு? சூப்பரா இருக்கு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 12 வசனம். இப்ப நல்லா சொல்லணும், ஒரு காரியத்தை எல்லாரும் கற்பனை பண்ணணும், சும்மா பைபிளை பிரசங்கம் பண்ண மாட்டேன், புரியுதா? இப்ப நீங்க பாருங்க, அந்த அம்மா குனிஞ்சிருக்கா. எம்மா, அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டாளா என்னன்னு எனக்கு தெரியாது, கூப்பிடுறாரு. இந்த அம்மா அப்படி எழுதி போயிருக்கோம், நீங்க தான் சொல்லணும். எத்தனை ஆளை தாண்டி போகன்றோ தெரியாது. ஏன் கூப்பிட்டாரு? அங்க இருக்கிற போதகருக்கு முதல் பிரச்சனை, கூப்பிடுறாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது யாரு? மணித்திரனனுக்கு பிரச்சனை, செபக்மார் ஐயர்வாளுக்கு பிரச்சனை, மதிவாணனுக்கு பிரச்சனை, உபதேசியாருக்கு பிரச்சனை. ஏன் கூப்பிட்டது யாரு? சத்த வர மாட்டேங்கி ஏசு. இப்போ யார் கூப்பிட்டு வரணும்? நீ பைபிள் எல்லாம் இப்படி படிக்க மாட்டீங்கல்ல, யார் கூப்பிட்டு வரணும்? யார் கூப்பிட்டு வரணும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நிலைமை வந்தா உங்க நிலைமை என்ன? நீங்க நாளைக்கு கடைசி வரைக்கும் நிமிந்து வாழ்வேன்னு நினைக்காதீங்க. ஒரு பேய் போதும், குறுக்க ஒடிச்சு விடுவோம், ஒன்றும் பண்ண முடியாம போயிடும். யோசிங்க, என்ன அழகா வேதத்தை அவர் எழுதியிருக்கார் பாருங்க. என்ன இப்ப பாருங்க, என்ன அழைத்து என்ன செய்தாரு? நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அம்மா நடந்து வரமுன்னா இவர் இறங்கி எங்கே போயிட்டாரு? அந்த அம்மா மேலே போய் கை வச்சாரு. அவருக்கு தெரிஞ்சிட்டு இவளுக்குள்ள பேய் இருக்குடா அப்படின்னு. எத்தனை வருஷம் குனிந்து வந்தாலோ இப்ப நிமிர்ந்து முதல்ல யாரை தான் பார்க்கு? சத்தமோடு சொல்லணும். அப்ப யாரை முதல்ல பார்த்துருப்பா? சத்தமே வர மாட்டேங்கி. இயேசுவை, இயேசுவை என்னை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போனதே இல்லை. பயப்படாதீங்க, நமக்கு ஒரு நாள் பிரகாசம் வரும். அவரை நோக்கி பாரு, பிரகாசம் அடையும். நல்லாட்டு சொல்லுங்கண்ணா. எனக்கு இப்போ வர்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேச வேண்டியது. அவ்வளோ பிரசங்கியார் தான். அண்ணே, என் ஊழியத்தில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைண்ணே. நான் நினச்சி சிரிக்கேன். என்னடா, நான் இன்னைக்கு அண்ணன் கூட சொன்னேன், கவுன்சிலிங் சென்டர் போட்டுடலாம் போலண்ணே அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் இங்கே நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலை குனிவை அவர் மாற்ற விரும்புகிறார். தலை குனிவை மாற்ற விரும்புகிறார். எங்கள் அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எங்கன்னா பணகுடி பக்கம் டயசிஸ் அரசியலில் தூக்கிட்டானுங்க.
நான் ட்ரைனிங் ஸ்கூலில் லிஸ்ட்டில் இருக்கேன். இப்போ என் பேரும் அங்கே போகணும். ஜெயசந்திரன்ராஜ் பிஷப்பாக இருக்கார். எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரன்லாம் கைதடிச்சிருக்கான். நீ எனக்கு ஓட்டு போடல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நாங்கள் ஒன்றையும் கொன்னோம் அப்படிங்க. நான் அப்போ தான் மனம் திரும்பி கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலம். ரொம்ப அழுதுறேன். அப்போ ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். சாதாரணமெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி அழலாம், அந்த அளவுக்கு அழுவேன் உட்காந்து. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் அழுதுகிட்டு இருந்திருக்கேன் நான் சில நேரங்களில். அன்னைக்கு ரொம்ப அழுதேன். ஏன்னா நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கானோட. நம்ம அப்பாவை இப்படி பேர்பிராங்குளன்னு ஒரு ஊருக்கு போட்டாங்க. அது பணக்குடிக்கு கிழக்க இருக்கு. ஆண்டவர் திடீர்னு அறையில் உள்ள நுழைஞ்சிட்டு நியாயம் நீதியினிடமாய் திரும்பும் அப்படின்னாரு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. முழிச்சு பார்க்க ஒருத்தர் இல்லை. சத்தம் தெளிவாக இருக்கு, நியாயம் நீதியினிடமாய் திரும்ப. ஒரு மத்தியானம் 3:30 மணி இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் மாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஒரு ஓட்டு கட்டுறதுக்குள்ள கீழே கடன்னு இறங்கினேன். எங்கள் அப்பா ஒரு ஒத்துவாய்க்கு பைபிள் வாங்கி வச்சிருப்பாரு. அது இன்னும் ஏன்ட்ட தான் இருக்கு. அதை எடுத்தேன், நியாயம்னு தேடினேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதத்துக்கு வாங்க. பதினாலு 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல். நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. தம் ஜனம் நெகிழ விட மாட்டாரு, ஆடல விட மாட்டாரு. சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். என்னது? ஏன்னா நாங்க எல்லார்ட்டையும் முறையிட்டு பார்த்துட்டோம், எங்கிட்ட தப்பு இல்லைன்னு. டைசிஸ் முடியாது, 60 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போய் வேலை செய்யணும், வீட்டெல்லாம் விட்டுட்டு போங்கட்டாங்க. எங்க இந்த ஜபம் முடிஞ்சு நான் அப்படியே வாரேன் பஸ் ஸ்டாண்டுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாரேன். என்னை மாற்றின ஒரு குரூப், எங்கள் அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண எங்கள் தாத்தா குரூப்பால் நின்றுட்டு இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நியாயம் நீதியினிடமாய் திரும்பிட்டு பதில் சொல்லிதான் ஆகணும். எங்கள் ஊரில் ஏன் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லை. ஏன்னா இந்த பயம் உள்ள என்ன ஆளு, சோமன்ற ஆளு. ஏன்னா எங்கள் சபையில் நான் வெளிப்பாடு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு ஏமாட்டுக்கு சரி போயிட்டேன். 15 நாள் ஆகலைங்க. எஜுகேஷனல் டைரக்டர் எங்கள் அப்பாவுக்கு ஆர்டர் போட்டான், ரீட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓல்டு ஸ்கூல். ஓகேயா? நான் ரோட்ல நின்று சொன்னேன் அதே நபர்கிட்ட, நியாயம் நீதியினிடமாய் திரும்பும். போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் இல்லையா, விட்டு நீதியினிடமாய் திரும்பும். நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவரை தான் நம்ம தொழுது கொள்ள வாரோம். ஏன் பயப்படுறோம்? நீதி உள்ள நியாயாதிபதி அவர். நியாயம் நீதியினிடமாய் திரும்பியே தீருவேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கலங்காத கலங்காத. இயேசு உயிரோட இருக்கிறார். எபிரேயர் 7:25 அதான சொல்லுது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையோடு இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிப்பார். எத்தனை நாள் இந்த அம்மா அழுதுகிட்டே கோயிலுக்கு வந்திருப்பா. கொண்டு விட ஆள் இல்லையே, எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையே, கதறி இருப்பான். யார் முகத்தையும் பார்க்க முடியல. அந்த அம்மா அழுதாலும் யாருக்கும் தெரியாது. அந்த அம்மா கண்ணீர் தரையில தான் விழுந்துச்சே தவிர, தான் ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்த கணவனுக்கு இருந்தால் அது கூட தெரிஞ்சிருக்காது. பிள்ளைக்கு தெரியல, கூட பிறந்த சகோதரிக்கு தெரியல, சகோதரிக்கு தெரியல, அழுதாலும் தெரியாது. குனிந்து வாழ்றவள் நிமிர பண்ணினார். அது ஆண்டவர் இந்த பேதுரு ஆலயத்தில் உயிரோடு இருக்கிறார். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தலை தாழ்த்துவோமா, கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். பயப்படாத, பயப்படாத.
ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல மாலைக்காக ஸ்தோத்திரம். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நீர். நன்றி ஆண்டவரே. என்னை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னீர். நாங்கள் வெட்கப்படுவதே கிடையாது. அந்த அம்மாவை எப்படி தூக்கி நிறுத்தினீரோ அப்படி எங்களையும் தூக்கி நிறுத்துவீர். நியாயம் நீதியினிடமாய் திரும்பும். நாங்கள் தள்ளாடுவதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். யார் யார் குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தலை நிமிரக்கூடாது கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை தொடையும். யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அம்மா உமக்கு மறைந்திருக்கவில்லாதது போல எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். சீக்கிரமாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், என்னை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தீர். ஆதலால் என்னுடைய காரியத்தில் நீடிய பொறுமையாயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற அளவுக்கு நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.